மாறி போகிற உலகத்திலே மாறாத வார்த்தையை நான் அறிக்கை செய்வதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஒரு வாழ்க்கை, அது ஒரு பயணமாக இருக்கிறது. வாழ்க்கை ஒரு பயணமாக இருக்கிறது. சேர்ந்து சொல்லுங்கள், வாழ்க்கை பயணம். இந்த வாழ்க்கையில நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கையில ஒவ்வொருவரும் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம், டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், வாழ்க்கையில பயணித்து கொண்டு இருக்கிறோம். இந்த வெகு தொலைவான இந்த பயணத்திலே நமக்கு மிகவும் அவசியமாய் இருக்கக்கூடியது தேவனுடைய வார்த்தைகள். இந்த தேவனுடைய வார்த்தைகள் தான் நம்முடைய வெகு தூர பயணத்திலே, வெகு தூரமாய் செல்லக்கூடிய இந்த பயணத்திலே நமக்கு பலத்தையும் ஆற்றலையும் உத்வேகத்தையும் சக்தியையும் சத்துவத்தையும் பரிபூர்ணமான ஜெயத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. இந்த வாழ்க்கை பயணம் எப்பொழுதுமே ஸ்மூத்தா போகிறது கிடையாது. சில நேரத்தில் முள்ளுள்ள பாதைகள் வருகிறது, சில நேரத்தில் ரோஜா மலரும் வருது, சில நேரத்தில் பள்ளமும் இருக்கு, மேடும் இருக்கு. ஃபாதர் பெர்க்மன்ஸ் ரொம்ப அழகாக பாடுவார், வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லது ஒரு போராட்டமே, வாழ்க்கையில் மேடு உண்டு பள்ளம் உண்டு, இப்படின்னு அநேக விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்வார். நம்ம அறிந்திருக்கிறோம். நன்றாய் கவனியுங்கள். இந்த பாதையின் பயணத்திலே ஒவ்வொரு பயணம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அந்தந்த பாதைகளுக்குரிய தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய சிந்தையிலும் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய ஞாபகத்திலும் நம்முடைய நாக்கிலும் நம்முடைய அறிக்கையிலும் அந்த தேவனுடைய வார்த்தை இருக்குமே ஆனால் அது எந்த பாதையாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக நாம் ஜெயிப்பது உறுதி. ஆகவேதான் சங்கீதக்காரன் தன்னுடைய பயணத்தை பற்றி சொல்லும் பொழுது, என் பயணத்தில் உம்முடைய வசனம், உம்முடைய வார்த்தை, என் பயணத்திலே என் பாதைகளுக்கு என் கால்களுக்கு உம்முடைய வார்த்தை தீபமாக இருக்கிறது. என் பயணத்திலே என் பாதையிலே என் நடைகளுக்கு உம்முடைய வார்த்தை தான் அது வெளிச்சமாக இருக்கிறது. உம்முடைய பாதை என்னுடைய பயணத்துக்கு அது வெளிச்சமாக இருக்கிறது, அது தீபமாக இருக்கிறது. அந்த தீபமும் வெளிச்சமும் இல்லைன்னு சொன்னா என்னால் முன்னேறி போகவே முடியாது. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்வு பயணத்திற்கு ஏன் தேவனுடைய வார்த்தை அவசியம் என்றால், இந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. வாய் திறந்து சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. வேதம் சொல்லுகிறது அவருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. ஜீவன் என்று ஒன்று இருக்குமேயானால் ஒரு பொருளுக்கு அது ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஜீவன் சும்மாவே இருக்காது, அது ஒரு காரியத்தை பிறப்பித்து கொண்டே இருக்கும், ஒரு காரியத்தை செஞ்சு கொண்டே இருக்கும். அப்போ சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை ஸ்தம்பித்து விடுகிறது. வாழ்க்கையில டிராவல் பண்ணிக்கிட்டே போறோம், சில நேரத்தில் முன்னாடி போக முடியல, அப்படியே நின்னுறோம், ஸ்டாண்ட் பை ஆயிடுறோம், பஸ் ஸ்டாப்ல நிக்கிற மாதிரி நின்னுறோம். அடுத்த கால் முன்னாடி எடுத்து வைக்க முடியல. பல தடைகள், பல குழப்பங்கள், பல எதிர்ப்புகள் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை ஸ்தம்பிக்க செய்து விடுகிறது. இப்போ மறுபடியும் நம்ம ரொம்ப ரீஃப்ரெஷ் ஆகி நம்ம டிராவல் பண்ணணும்னு சொன்னா ஒரு ஜீவன் நமக்கு அவசியமா இருக்கிறது. அந்த ஃபிஷ் பாத்தீங்கன்னா அதுக்கு உயிர் இருக்கு, என்ன இருக்கு, ஆனா அது நீந்த முடியல, அது நெக்ஸ்ட் லெவல் போக முடியல, அது ஒரு பாதை பயணத்தை நோக்கி பிரயாணிக்க முடியல, இருக்கிற இடத்துல மூச்சு விட்டுட்டு இருக்கு. நிறைய பேர் அப்படிதான், இருக்கிற இடத்துல நம்ம மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம், நெக்ஸ்ட் லெவல் போக முடியல, முன்னேற்றம் அடைய முடியல, முன்னோக்கி செல்ல முடியல. இப்போ அந்த மீனுக்கு அவசியமானது ஒரு தண்ணீர். எப்படி ஒரு தண்ணி வந்தோடனே பாருங்க அந்த மீன் துடிக்க ஆரம்பிக்குது, ஒரு தண்ணி கிடைச்ச உடனே அது நீந்த ஆரம்பிக்குது, ஒரு தண்ணி கிடைச்ச உடனே அது நெக்ஸ்ட் லெவலுக்கு போக ஆரம்பிக்கிறது. அதே போலதான் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை ஒரு நீருக்கொப்பா இருக்கிறது. ஸ்தம்பித்து போகக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலே தடைகளை அகற்றி கடந்து நம்முடைய ஜீவிய வாழ்க்கையிலே நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு அழைத்து செல்லக்கூடியது தேவனுடைய சாரமேற்றப்பட்ட சத்தான தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய ஜீவனுள்ள தேவரகமான ஒரு வார்த்தை. அநேகருக்கு வாழ்க்கையில பிரச்சனை வருது, பிரச்சனை வரும்பொழுது தீர்வு வர மாட்டேங்குது. பிரச்சனை வருது,
தீர்வு வர மாட்டேங்குது. பிரச்சனை வரும்போது தீர்வு வந்துடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன் தீர்வு வந்துடுச்சு, சொல்யூஷன் வந்துடுச்சு, ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. கவனிங்க, அநேக வேளையிலே பிரச்சனைகள் வரும்பொழுது தீர்வு வரவில்லை என்றால் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தீர்வை நீங்கள் உருவாக்குங்கள். எப்படி தீர்வை உருவாக்குவது? வாழ்க்கையில பல துன்பமான பாதைகள், சங்கடமான பாதைகள் நாம் செல்லும் பொழுது தீர்வு வரல அப்படின்னு சொன்னா உருவாக்க நமக்கு தெரியல. உருவாக்க தெரியாததுனால ஒரு பேர் வைக்கிறோம். என்ன தெரியுமா பேர் வைக்கிறோம்? டைம் சரியில்லை. நான் சரியில்லை, டைம் சரியில்லை. ரொம்ப பக்தியா இருந்தா என்ன சொல்லுவோம்? தேவ சித்தம் இல்லை போல இருக்கு. தேவ இன்னொன்னு சொல்லுவோம், தலை எழுத்து. ஆண்டவன் அவன் தலையில என்னத்த பண்றது, மிளகாத்தூள கொட்டுற மாதிரி அவன் தலையில என்னத்தை எழுதி வச்சிருக்கிறான் ஆண்டவன், அதுதான் அவன் வாழ்க்கையில நிறைவேறுது. இன்னும் சில பக்திமான்கள் சொல்லுவாங்க, சூனியம் வச்சுட்டாங்க போல இருக்கு. அந்த சிரிக்கி பார்க்கும் போது நினைச்சேன், மறைச்சு பார்க்கிறாளே, என்னமோ பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் ஆவிக்குரியவர்கள் சொல்ற மேட்ரு. சூனியம் வச்சுட்டாங்கோ. ஒரு தாய் இங்க வந்தாங்க பாருங்க, வந்துட்டு அவங்க ரொம்ப அழகா தெளிவா சொல்றாங்க, எங்களுக்கு சூனியம் வச்சுட்டாங்க, சூனியத்தை உடைங்கோ. நான் எங்கத்த போய் உடைக்கிறது? நான் சொல்றேன், வார்த்தையை நம்புங்கம்மா, வசனத்தை நம்புங்க. அவருடைய வசனம் சொல்லுது, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை. நல்ல கவனிங்க, உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் குறி சொல்லுதல் இல்லைன்னு பைபிள் சொல்லல. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மந்திரவாதம் இல்லைன்னு பைபிள் சொல்லல. உலகத்துல மந்திரவாதம் இருக்கா? நானும் சொல்றேன், இருக்கு. குறி சொல்லுதல் இருக்கா? இருக்கு. சாத்தா இருக்கிறானா? இருக்கிறான். பிசாசு இருக்கிறானா? இருக்கு. எல்லாம் இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இஸ்ரவேலுக்கு இல்ல. வேதம் தெளிவாய் போதிக்கிறது. குறி சொல்லுதல் இருக்கு, எதிர்ப்புகள் இருக்கு, மந்திரவாதம் இருக்கு, பில்லி சூனியம் இருக்கு, அழிவு இருக்கு, எல்லாம் இருக்கு. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமாய் அது இல்ல, சபைக்கு விரோதமாய் அது இல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அது இல்ல. அவங்க பாருங்க, நல்ல முதிர்ந்தவங்க, எவ்வளவு சொன்னாலும் அவங்க என்ன பண்றாங்க? கட்டு இருக்குயா. கடைசியில் நான் சொன்னேன், நீங்களே போட்டுக்கொண்ட விதியை நீங்க தான் மாத்தணும். நீங்க என்னைக்கு இயேசுவை நம்பி விசுவாசிச்சீங்களோ எந்த கட்டும் உங்களை கட்டி வைக்க முடியாது. ஆனா நம்ம என்ன நினைச்சிடுறோம்னா, பிரச்சனை வருது, தீர்வு வரலையே, தீர்வு வரல, அதுக்கு பேரு சூனியம். பிரச்சனை வந்துடுச்சு, தீர்வு வரலையே, அதுக்கு பேரு டைம் சரியில்லை. பிரச்சனை வந்துடுச்சு, தீர்வு வரலையே, யாராச்சும் கொத்தம் சொல்லிக்கிட்டு இருப்போம், எங்க அப்பாவால தான் வந்துச்சு எல்லாமே, அவரால் தான் போய் சிக்கிக்கிட்டேன், இதோ இவருக்கால வீட்டுல இவளால தான் வந்துச்சு பிரச்சனை, இவ பேச்சை கெட்டி தான் இப்படி நடந்துச்சு, இல்லைன்னா அவ பேச்சை கேட்டு, இப்படி ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்போம் பாருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தீர்வை உருவாக்குங்கள். எப்படி தீர்வை உருவாக்குவது? அப்பப்போ உங்க வாழ்வில் வரக்கூடிய அத்தனை சவால்களுக்கும் அதை தகர்த்தெறியக்கூடிய தேவரகமான ஜீவனுள்ள வசனம் உங்களுடைய இதயத்திலையும் ஞாபகத்திலையும் உங்க மனசிலையும் சிந்தையில் இருக்குமேயானால் வசனத்தை வாய் திறந்து பேச ஆரம்பிப்பீர்கள். வார்த்தை உங்களுக்குள்ள ஜீவனாய் புறப்பட்டு வரும். வாழ்க்கை பயணத்தில் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் தவிடுபிடி ஆக்கி போடுவது கர்த்தருடைய ஜீவனுள்ள சாரமேற்றப்பட்ட வார்த்தை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தீர்வு என்ன? வார்த்தை தான். தீர்வு என்ன பெருசா? தீர்வு வார்த்தை தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்ப கொடுக்கிற இந்த பிரசங்கம், இந்த 1 hour இருக்குல்ல, இந்த 1 வாரத்துக்கும் இல்ல, உங்க ஜீவிய காலம் முழுமைக்கும். ஏன் இது உள்ள இருந்துச்சுன்னா உங்க சவால்கள் வேளையில தேவனுடைய சாரமேற்றப்பட்ட தேவனுடைய வார்த்தை வெளியே வரும். இல்ல வஞ்சகம், பயம், திகிலு, குழப்பம் அது உள்ள இருந்துச்சுன்னா பிரச்சனை நேரத்தில் எது வரும்? அதுதான் வரும். உள்ள எது இருக்கும் அதுதான் வெளியே வரும். சட்டியில எது இருக்கும் அது அகப்பையில வரும். சட்டிக்குள்ள சத்தியத்தை வையுங்கள். அல்லேலூயா. சட்டிக்குள்ள சூழ்நிலையை வைக்காது இருங்கள். நாம் சூழ்நிலை நம்பி வாழ்கிறவர்கள் அல்ல, சத்தியத்தை நம்பி வாழ்கிறவர்கள். எத்தனை பேர் சொல்றீங்க? சூழ்நிலை சொல்லும், காலையில் எழுந்த உடனே நீ ரொம்ப கஷ்டப்பட்டப்பா, நேற்று சனிக்கிழமை, நேற்று ஓவர் டைம்ல செல்லும், இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணுமா, ஏன் அடுத்த வாரம் போயேன், கொஞ்சம் படுத்து தூங்கு, நல்லாதான் இருக்குல்ல, சத்தம் வரும். சூழ்நிலை சொல்லும். உடம்பு அப்படி முறுக்குது, அப்படி சுருக்குது, கொஞ்சம் என்ன பண்ணலாம்? யார் சொல்வா? சூழ்நிலை சொல்லும்.
இன்னொன்று தெரியுமா, எனக்கே காலைல அப்படிதான். என்ன நைட் நான் படுத்ததே வந்து ரொம்ப லேட்டு. காலைல எழும்புறேன், அதிகாலையில் எழும்புறேன், உடம்பு சொல்ல இன்னும் கொஞ்சம் படுத்து தூங்கு. சூழ்நிலை நம்பிட்டு இருந்தேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், இந்த சபையே இருக்காது, இங்க பிரசங்கமே இருக்காது, ஒரு ஊழியமே இருக்காது. நானும் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நாம் சூழ்நிலையை நம்பி அதை ஏற்றுக்கொண்டு வாழுகிறவர்கள் அல்ல, நாம் சத்தியத்தை நம்பி ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து அதன்படி ஜீவிக்கக்கூடியவர்கள். இது பேசிக்கிட்டே தான் இருக்கும், உன்னால முடியாது, இது எப்படி நடக்கும், இது இப்படி ஆகாது, இதெல்லாம் பேசும். இத பேசுற இத வாயை, சூழ்நிலையின் வாயை மூடி சத்தியத்தின் வார்த்தையை நீங்க எந்த அளவுக்கு பேசுறீங்களோ ஜீவன் புறப்படும் வாழ்க்கையில. அப்ப கவனிங்க, ஒரு மணி நேரம் பிரசங்கம் வரும் பொழுது தூங்காம விழிப்பா பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லா நிம்மதியா தூங்குவீங்க. அல்லேலூயா. யாரு போறாங்களே, யார் இது பின்னாடி போறது, இப்படிலாம் பராக்கு பார்த்துக்குன்னு ஏதோ பேசுறாரு, பேசிட்டோம், அவருக்கும் எனக்கு என்ன சம்பந்தம், இன்னைக்கு மதியம் என்ன குழம்பு வைக்கலாம், இந்த வாரம் என்ன போய் பண்ணலாம், இதெல்லாம் யோசிச்சுக்கின்னு தேவனுடைய வார்த்தையை சட்டையே பண்ணல அப்படின்னு சொன்னா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிம்மதியா இந்த வாரம் தூங்க முடியாது. தூங்காம வார்த்தை கேட்டா இந்த வாரம் ஃபுல்லா நிம்மதியா தூங்குவீங்க. தூக்கத்தோட வார்த்தை, நீங்க யாரும் தூங்குறது இல்லை, ஏன்னா உங்களை தூங்க விடுறது இல்லையங்க, உங்களை தூங்கவே விடுறது இல்லையா, அதான் நீங்க வேலையே. நான் எத்தனையோ சபை பார்த்திருக்கிறேன், ஆனா நம்முடைய சபை மாதிரி ஒரு மகிமையான, நீங்க இங்க இருக்கீங்க தெரியல, நான் தானே நிறைய சர்ச்சுக்கு போயிட்டு வரேன். அப்ப நல்லா கவனிக்கணும், நம்முடைய சொந்த வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு நாம் கனத்தையும் மதிப்பையும் மேன்மையும் கொடுத்து கொண்டே இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு வாழ்வில் வரக்கூடிய அத்தனை தடைகளையும் தகர்த்தெறிவோம், களைகளை பிடுங்கி எறிவோம். தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியத்தை கொண்டு வரும். ஆகவேதான் பக்தன் சொல்லுகிறார், என் வாழ்வில் ஒரு சேனை இருக்கு முன்னாடி, ஒரு செங்கடல் இருக்கு முன்னாடி, ஒரு தடை இருக்கு முன்னாடி, எப்படி நான் கடந்து செல்ல போறேன்? ஒரு ராஜா சொல்றாரு, என் பலத்தால் அல்ல, என் பணத்தால் அல்ல, என் ஆற்றலால் அல்ல, உம்மால் ஒரு சேனைக்குள் பாய்ந்து சொல்வேன், உம்மால் ஒரு மதிலை தாண்டுவேன், உங்க வார்த்தையால, உங்க சத்தியத்தால, உங்க வசனத்தால நான் தாண்டி போவேன். வலது கரத்துல வேத புஸ்தகத்தை வச்சு, இந்த வேத புஸ்தகம் கையில இருக்கிறதுனால என் வாழ்க்கை மாறாது. இந்த வேத புஸ்தகத்தை அறிந்து கொண்டால்தான் என் வாழ்க்கை மாறும். பாத்ரூம்ல சோப்பு இருக்கு, பாத்ரூம்ல சோப்பு இருக்கிறதுனால உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடுன்றீங்களா? போவாது. சமையல் அறையில சாப்பாடு இருக்கு, சமையல் அறையில சாப்பாடு இருக்கிறதுனால பசி போகாது. நமக்கு நல்லா தெரியுது, அழுக்கு போகணும்னா ஈஸி, சோப்பை தூக்கி உடம்புல போட்டு தேய்ச்சா போயிடும். சாப்பாடை தூக்கி வாயில கொட்டி வயிற்றுக்குள்ள இறங்கிச்சுன்னா பசியெல்லாம். அதே போலதான் வேத புஸ்தகம் உங்க வீட்டுல சும்மா அலமாரியில தூங்கிட்டு இருந்தா வாழ்க்கையில விடுதலை வந்துடாது. இந்த சத்தியம் என்னும் வார்த்தைகளை நீங்கள் ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாக வாஞ்சையாக எடுத்து புசிக்க வேணும். தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு உங்க வாழ்வில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ, கிரகித்துக் கொள்ளுகிறீர்களோ, இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே எவரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, எவரும் செய்ய முடியாத அளவிலே தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பெரிய உதவி செய்துவிடும். உங்க சொந்த வாழ்க்கையில பெரிய உதவி செஞ்சிடும், பெரிய அளவில் உங்களுக்கு உதவி செஞ்சிடும். வார்த்தை உங்களை வாழ வைக்கும். வலக்கரம் உயர்த்தி சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தை என் வாழ்க்கை பயணத்திலே என்னை வாழ வைக்கும். நன்றை கவனிங்கள், உங்க வாழ்க்கை பயணத்துல நீங்க நல்லா இருக்கணும்னு விரும்பினாலும் நீங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு 1000 சக்திகள் சுத்திக்கிட்டு இருக்கு. ஆமீன் சொல்றவங்க, நீங்க நல்லா இருக்கிறதுக்கு எத்தனை முயற்சிகள் மேற்கொண்டாலும் நீங்க நாசமா போகணுன்றதுக்காக பல தீமைகள் காணப்படுகிறது வாழ்க்கையில. இந்த தீமையெல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆக்கி மேன்மையான, தரமான, நல்ல ஒரு உயர்வான வாழ்க்கை வாழ வேண்டுமேயானால் தீய சக்திகளை முற்றிலும் அழித்து போடக்கூடிய சக்தி வாய்ந்த தேவனுடைய வார்த்தை நமக்கு அவசியமா இருக்கிறது. ஒரு சம்பவத்தை நான் இன்னைக்கு உங்களுக்கு காண்பிக்க போகிறேன்.
யோசபாத் அப்படின்னு சொல்லி வேத புஸ்தகத்தில் ஒரு அருமையான ஒரு ராஜாவை பற்றி நம்ம வாசிக்கிறோம். ரொம்ப ஜென்டில்மேன். அவருடைய கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நைஸ் மேன், ரொம்ப ஜென்டில்மேன், ரொம்ப அருமையான ஒரு ராஜா. ஆண்டவர் ரொம்ப நேசிச்சார் அவரை. இந்த ராஜா பாருங்க, யாருக்கும் பிரச்சனை கொடுக்கல, யார் பேச்சுக்கும் போல, யாரையும் வேதனைப்படுத்தல, யாரையும் நெருக்கடிக்குள்ளாக்கல. தான் உண்டு, லைனா வருது பாருங்க, தான் உண்டு, தான் வேலை உண்டு, தான் குடும்பம் உண்டு, தான் ராஜ்யம் உண்டு, தான் மனைவி உண்டு, தான் பிள்ளை உண்டுன்னு பேசாம வாழ்ற ராஜா. அவங்களுக்கும் வருது செக்கு. நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் நல்லவன். நான் யாரு? நான் நல்லவன், யாருக்கும் தீமை செய்யல, யாருக்கும் கெடுதி செய்யல, யார் பேச்சுக்கும் நான் போகல. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்க நல்லவங்களா? நல்லவங்களா இருப்பீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனையே அதிகம். நான் என் பிரசங்கத்தை மாத்தி பண்றீங்க. இவ்வளவு நான் கேட்ட பிரசங்கம் நல்லவனா இரு, ஒரு பிரச்சனையும் வராது இல்லையே. நான் என் சின்ன வயசுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், கட்டவனை விட நல்லவனுக்கு தான் நிறைய தொந்தரவு வருது. சப்போர்ட் பண்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க. பேசாம இருக்கிறான், யார் பேச்சுக்கும் போக மாட்டான், ஒழுக்கமா இருக்கான், யோகியமா இருக்கான், தாமுண்டு இருக்கிறான், அவனுக்கு தான் பிரச்சனை அதிகம் வருது. இல்லாத வம்பு வேலைலாம் செய்யறானே அவனை விட கர்த்தருக்காக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி விரும்பக்கூடிய தேவ பிள்ளைகள் அதிகமாய் சோதிக்கப்படுகிறார்கள். யாருடைய விஷயத்திலும் தலையிடாமல் தான் ஊழியம், தான் குடும்பம், அதை மாத்திரம் கவனம் செலுத்தி நல்லதொரு வாழ்க்கை வாழ, வாழ்க்கை பயணத்தில் பயணிக்கக்கூடிய எத்தனையோ பேர்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்குள்ளாக சிக்கப்படுகிறார்கள். நீங்க உண்மையாக இப்படி போயிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு தான் இன்னைக்கு பிரசங்கமே. ஹல்லேலூயா. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடே அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். கவனிங்கள், ஒரு நல்ல தேவனுடைய தாசன். இந்த யோசபாத்தினுடைய ஸ்டோரி நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு ஜென்டில்மேன், தேவனுடைய பிள்ளை, கர்த்தருக்காக வாழ்ற ஒரு தேவ மனுஷன். இவர் எந்த நாட்டுக்கு விரோதமாகவும் துரோகம் செய்யல, பிரச்சனை பண்ணல. ஆனா 3 தேசத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்கள் இவனை ஒன்றுமில்லாமல் செய்யணும், இவன் தேசத்தையே அபகரிக்கணும், இவனுடைய உடைமைகளை எல்லாம் கொள்ளையடிக்கணும், இவனை முழுமையாக சின்ன பின்னமாக்கணும்னு சொல்லி ரகசியமாக படையெடுத்து விரோதமாக இவனுடைய வாழ்க்கையை நாசப்படுத்த சுற்றி சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். இந்த கெட்ட விஷயத்தை யோசபாத்தினுடைய காதுகள் கேட்கிறது. வாழ்க்கை பயணத்துல நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு தான் போயிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு சம்பந்தமே இருக்காது, உங்களுக்கு அவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரோதமா ஏதாச்சும் ஒரு காரியத்தை அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. போன மாசத்துல நான் நேசிக்கிற ஒரு நல்ல ஒரு தம்பி, அவர் வேற ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்காரு. ரொம்ப வருஷமா நல்ல ஒரு ஃபெலோஷிப், நல்ல தம்பி, நல்லா படிச்சிருக்காரு, நல்ல ஒரு வேலை. அவர் செய்யக்கூடிய வேலை 15 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கார். திருமணமாகி 2 பிள்ளைகளாக இருக்கிறாங்க. 15 வருஷமா ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. நல்ல ஒரு பதவி, நல்ல சம்பளம், நல்ல ஒரு பெற்றார், எல்லாமே இருக்கிறாங்க. ஒரு நல்ல நிலையில நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சு. போன மாசம் வழக்கமா வேலைக்கு போற மாதிரி தான் போனாரு. எம்டி அவர் பர்சனலா கூப்பிட்டு சொல்லிட்டாரு, இன்னிலிருந்து நீ வேலைக்கு வராத, இன்னிலிருந்து வேலைக்கு வராத. இவ்வளவு நாள் செஞ்சிட்டு இருந்த வேலை, இவ்வளவு நாள் சம்பாதித்த சம்பாத்தியம், இந்த வேலையை நம்பி தான் வாழ்க்கையில பலவிதமான கமிட்மெண்ட் அவருக்கு இருக்கு. இந்த வருமானத்தை நம்பி தான் பல காரியத்தை அவர் செயல்படுத்த வேண்டும் என்ற நிர்பந்தம் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு கெட்ட செய்தி கேட்கப்படுகிறது, ஒரு துர்ச்செய்தி கேட்கப்படுகிறது, உனக்கு வேலையே இல்லை, போயிட்டு வா வீட்டுக்கு. பல வேளையிலே நம்முடைய சொந்த வாழ்க்கையில துர்ச்செய்தியை கேட்கக்கூடிய பல அனுபவங்கள் வருகிறது. திடீர்னு உடம்பு ஒரு மாதிரி இருக்குன்னு ஹாஸ்பிட்டல் போவீங்க. எப்படி இருக்குன்னு ஹாஸ்பிட்டல் போவீங்க?
சரி உடம்பு சரியில்லை, ஒரு மாதிரி இருக்குது, களைப்பாக இருக்குது, டயர்டாக இருக்குது, ஃபீவராக இருக்குது, போய் பார்ப்போம். அங்கே போனவொன்னே டாக்டர் சொல்லுவார், ஃபுல்லாக செக் பண்ணோமா? ஃபுல்லாக செக் பண்ணுறேன். அங்கே ஃபுல்லாக செக் பண்ணி ரிப்போர்ட் வருது, சுகர். என்னடா அது? 10 o'clock மூஞ்சி மாதிரி போயிருப்போம் நல்லா சிரிச்சுக்கிட்டு. டாக்டர் வீடு தானே, என்ன பெருசா? டாக்டர் சுகர் 120யா, ஏதோ 20 கிண்டின்றாங்களே, ஏதோ ஒன்று ஏறிச்சு. 6 o'clock மூஞ்சி ஆயிடுச்சு. 10 o'clock இந்த மூஞ்சி 6 o'clock. ஏன்? டாக்டர் சொல்லிட்டார் சுகர், டாக்டர் சொல்லிட்டார் பிரஷர், டாக்டர் சொல்லிட்டார் கொலஸ்ட்ரால். அவ்வளவுதான். சந்தோஷமா டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி திரும்பி வீட்டுக்கு வர்றது. திகில். நல்லதான் போனேன், கேட்ட செய்தி என்னை கலங்கடிக்க வைத்து விட்டது. ஒரு நல்ல காரியம் வாழ்வில் நடக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்போடு போறோம். நம்ம எதிர்பார்ப்பதற்கு வாய்க்காமல் விபரீதமாக காரியங்கள் வாய்க்கிறது. நம்ம நினைச்ச மாதிரி நடக்காம நாம் நினைத்ததற்கு மாறாக காரியங்கள் நடக்கிறது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், பரவாயில்ல, நல்லா இருக்கு லைஃப், நல்லா போயிட்டு இருக்கோம், ஸ்மூத்தா போயிட்டு இருக்கோம், என்ன மாதிரி பாக்கியவான் யாருமே இல்லை, என் லைஃப் ரொம்ப பவராக இருக்குது, என் லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்குது நினச்சிக்கிட்டே இருப்போம். அடுத்த நாளே எவனாச்சும் ஒருத்தன் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு போயிடுவோம். வாழ்க்கையில் கேட்போம் சில கேள்வி, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, ஏன் இந்த பிரச்சனை? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, ஏன் இப்படி பண்ணுறாங்க? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, ஏன்? 1000 கேள்விகள் கேட்கும் பொழுது இந்த துர்ச்செய்திகள் வாழ்க்கை கரைய பண்ணுகிறது. கரைய பண்ணின உடனே இப்பொழுது யோசபாத்தை பற்றி வேதம் சொல்லுகிறது. 3ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து, வாய் திறந்து சொல்லுங்கள், பயந்து. சத்தமே இல்லையே, பயந்து. இங்க பயப்படுவது ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் இல்ல. பயப்படக்கூடிய ஒரு நபர் ஒரு கோடையும் இல்லை, பயப்படக்கூடிய ஒரு நபர் ஏழையும் அல்ல, பயப்படக்கூடிய ஒரு நபர் மிக வல்லமை பெற்ற ஒரு ராஜா. ராஜா ஒரு சிட்டிக் போட்டாருன்னு சொன்னா 1000 பேர் முன்னாடி கை கட்டி கொண்டு வந்து நிற்பான். ஆயுதம் இருக்கிறது, படை பலம் இருக்கிறது, ஆள் பலம் இருக்கு, எல்லாமே செய்ய முடியும். ஆனா ராஜா பயந்த ஒரு நிலையிலே காணப்படுகிறான். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, பயப்படுறீங்களா? சிஸ்டர் பயப்படுறீங்களா? பிரதர் பயப்படுறீங்களா? நீங்க பயப்பட்டீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்க மேல கோபப்பட மாட்டார். ஆண்டவர் உங்க மேல, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயப்படுறீங்கன்னு சொன்னா எல்லாரும் பயப்படுற கேஸ் தான், ஒன்றும் பயந்துடாதீங்க. நீங்க பயப்படக்கூடிய அந்த நிலைமைகள் வரும் பொழுது, அந்த பயப்படக்கூடிய அந்த பாதையிலே, அந்த பயணத்திலே, இது எப்படி ஆகுமோ, இது எப்படி முடியுமோ, இது ஒண்ணுமே இல்லாம போயிடுமோ, என் வாழ்க்கை அவ்வளவுதானா என்று கேள்விக்குரிய எழுப்பக்கூடிய பலவிதமான வேதனையான அனுபவங்கள் வாழ்வில் வரும் பொழுது வாழ்விலே பயப்பட ஆரம்பிக்கிறோம், பயந்து போயிடுறோம். இது கைவிட்டு போயிடுமோ பயப்படுறோம், இது கிடைக்காம போயிடுமோ பயப்படுறோம். நீங்கள் பயப்படும் பொழுது அந்த பயம் என்ற உணர்வின் மத்தியிலே, நன்றாய் கவனிங்கள், தேவன் உங்களை அற்பமா எண்ணுவது கிடையாது. நீங்க பயப்படக்கூடிய அந்த சூழ்நிலையில தேவன் உங்களை, மானத்தை வாங்க பிறந்திருக்கியடா என் பிள்ளை அப்படின்னு சொல்ல மாட்டார். சில பேர்லாம் சொல்லுவாங்களா, என் பிள்ளைய நீ இப்படி பயப்படுறியே, கேட்டிருக்கீங்களா? என்ன என்ன சொல்லுவாங்க? அப்படி கட்டை மீசை வச்சு அப்படி முறுக்கி நீங்களாம் பார்த்துருப்பீங்களே, சில ரொம்ப ஜாம்பவான்லாம் இருப்பாங்க, அப்படி அவங்களாம் சொல்லுவாங்க, என் பிள்ளையாடா நீ என் பிள்ளையா சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு, இப்படி பயப்படுற. இது யாருடைய பரம்பரை தெரியுமா? ரத்தத்தில் எந்த ஜாதி ஓடுது தெரியுமா? நீ ஏன் பயப்படுறது? அப்படிலாம் நிறைய டைலாக் கேட்டிருப்பீங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நீங்க பயப்படுறதுனால தேவன் ஒன்றும் அப்படிலாம் சொல்லக்கூடிய தேவன் அல்ல. நீங்க பயப்படுகிறீர்கள். நல்ல கவனிங்க, சில பேர் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, 4 பேர் உங்களை பார்த்து பயப்படுவாங்க. 4 பேர், ஏய் அக்கா வராங்க அமைதியாரு, ஏய் அண்ணா வராரு அமைதியாரு, ஏய் டாடி வராரு, அப்படி கொயிட் ஆயிடுவாங்க. 4 பேர் 10 பேர் உங்களுக்கு பயப்படலாம், ஆனா நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக பயந்துட்டு இருக்கீங்க வாழ்க்கையில.
உங்களை பார்த்து சில பேர் பயந்துட்டு இருக்கிறது உண்மைதான். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதோ ஒரு விஷயத்துக்காக பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் வாழ்க்கையில. எப்படிப்பட்ட பயம்? வீட்டில், வெளியில. சில பேர் வீட்டில் எலி, வெளியே புலி. சில பேர் வெளியில புலி, வீட்டில் எலி. வாழ்ந்துதான் ஆகணும், வேற வழி இல்லையே. அப்படிதான் ஜீவிச்சு ஆகணுன்ற மாதிரி இருப்பாங்க. உங்களை பார்த்து 10 பேர் பயப்படலாம். ஆனா நீங்க ஏதோ ஒரு நபருக்காக, ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக, ஏதோ ஒரு காரியத்துக்காக பயந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கலாம். சில விஷயத்துல நீங்க வீரன் தான், ஆனா சில விஷயத்துல நீங்க கோழைகளா கூட இருக்கலாம். சில விஷயத்துல நீங்க மிகப்பெரிய ஜாம்பவான்கள் தான், ஆனா சில விஷயத்துல பயந்தாங்கோலியா இருக்கலாம். சில விஷயத்துல நீங்க ஹீரோ தான், சில பாதையில, சில சூழ்நிலையில, சில இடத்துல. ஆனா சில விஷயங்கள் வரும்பொழுது நீங்க ஜீரோவா இருக்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எந்த நிலையில் இருந்தாலும் தேவன் உங்களை அற்பமா எண்ணாதவர். பயம். வெளியே போனா வீரமா தான் இருக்கிறேன், வீட்டில் வந்தா. ஒரு ராஜா என்ன பண்ணாராம், யுத்தத்திற்கு ராணுவ வீரர்களை எல்லாம் ஆயத்தப்படுத்தினாராம். போர் வீரர்கள்ல ஒரு 100 பேரை செலக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு 100 வீரர்களை தேர்வு செய்கிறார். எத்தனை வீரர்களை? 100 வீரர்களை தேர்வு செய்கிறார். 100 வீரர்களை தேர்வு செய்து ராஜா இப்படி மேலே நிற்கிறாரு. 100 பேர்களை பார்த்து சொல்றார், நீங்க தான் எல்லா வீரர்களுக்கும் மிகப்பெரிய வீரர்கள். நம்ம நாட்டில் ஒரு யுத்தம் நடக்க போகுதுன்னு சொன்னா எல்லா வீரர்களுக்கும் நீங்க தான் பெரிய வழிகாட்டி, நீங்கள் தான் பெரிய ஜாம்பவான்கள், நீங்க தான் வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 100 பேரை பார்த்து சொல்றாரு. மனைவிக்கு பயப்படுறவங்கெல்லாம் யாரை பார்த்து சொல்றாரு? வீரர்களை பார்த்து சொல்றாரு. மனைவிக்கு பயப்படுறவங்கலாம், பொண்டாட்டிக்கு பயப்படுறவங்கலாம் வலது பக்கத்தில் வந்து நில்லுங்க. மனைவிக்கு பயப்படாதவங்கலாம் இடது பக்கத்தில் வந்து நில்லுங்க. 100 வீரர்கள்ல 99 வீரர்கள் வலது பக்கமா வந்து நின்னுட்டாங்களாம். 99 வீரர்கள் வலது பக்கமா வந்து நின்னுட்டாங்களாம். ராஜாவுக்கு அவமானம். இருந்தாலும் ஒரே ஒரு ஒத்த வீரர் நிற்கிறான். அவன் யாரு? பயப்படாதவன் அப்படி நிற்கிறான் ஒருத்தன். ராஜா ரொம்ப பெருமை. அவனை கூப்பிட்டு வாங்க, அவனை அணைச்சு கொள்றேன். இப்படிப்பட்ட ஒரு வீரனா என் தேசத்துல, மனைவிக்கு பயப்படாதவன் அப்படின்னு அவனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, ராசா எப்படிப்பா இவ்வளவு தைரியம் வந்துச்சு உனக்கு? எப்படி நீ மட்டும் ரைட்ல நிக்காம லெஃப்ட்ல நிக்கிறீங்க? அவன் சொன்னா, ராஜா அது இல்ல ராஜா மேட்ரு. வீட்டுல இருந்து கிளம்பும் போது என் சம்சாரம் சொன்னா, கூட்டத்துல நிக்காதையோ, கூட்டத்திலேயே நிக்காத. கூட்டத்துல நின்னா உன் மேல ஏதாச்சும் கத்தி கருவாய் போட்டுருவானுங்க, தனியா நில்லு. அதனால தான் என் லெஃப்ட்ல தனியா நிக்கிறேன். தனியா நிக்கிறாராம் லெஃப்ட்ல. ஆக மொத்தத்தில் ஒண்ணு தெரியுது, வீட்டுல என்னதான் சிங்கமா இருந்தாலும், நாட்டில் என்னதான் சிங்கமா இருந்தாலும், வீட்டுல சார் கொஞ்சம் எலி மாதிரி தான். என்ன நினைச்சிடாதீங்க, நான் ஐயா சொல்றாரு. ஒண்ணு நீங்க என்னெல்லாம் நீங்க எப்படிதான் திரும்பக்கூடாது, எல்லாம் நீங்க நினைக்கவே கூடாது. அப்போ கவனிங்க, சில பயப்படக்கூடிய சில அனுபவங்கள் நம்முடைய வாழ்வில் வருகிறது. நீங்க பயப்படும் பொழுது தேவன் உங்களை வெறுக்கவில்லை. அதே நேரத்தில் பயப்படுவது தவறல்ல, பயந்தே இருப்பது தவறு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயப்படுவது தவறல்ல, பயந்தே இருப்பது மகா பெரிய தவறு. பயப்படுவது பாவம் அல்ல, பயந்து இருப்பது பாவம். அப்போ கவனிங்க, உங்க வாழ்க்கையில, உங்க டிராவல்ல, உங்க பயணத்துல பயப்படுறீங்களா? ஒன்றை மறந்து விடாதிருங்கள், நான் பயப்படும் நாளில் நான் கர்த்தரை நம்புவேன். பயமே வரலன்னு சொல்லல, பயம் வருது. அந்த பயத்தின் மத்தியில் நான் என்ன பண்ண போறேன்? கர்த்தரை நான் நம்ப போறேன். கர்த்தருடைய வார்த்தையை நான் நம்ப போறேன். அவருடைய சத்தியத்தை நான் நம்ப போறேன். அவருடைய சாரமேற்றப்பட்ட வசனத்தை நான் வாய் திறந்து பேச போறேன். எதிர்பார்க்கவே இல்லை, நான் இப்படியா நடக்கும்னு கொஞ்சம் கூட கனவு காணல, நடந்துடுச்சு, பயந்துட்டேன். ஓகே ரைட், பிரச்சனை இல்லை. பயந்த உடனே இப்ப என்ன பண்ணணும்? அடுத்த லெவல் என்ன? டிராவல் பண்ணக்கூடிய நாம் கர்த்தரை நம்புவேன். கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பேன். கர்த்தர் பேரில் நான் பற்றுதலா இருக்கிறபடினால நான் எப்பவுமே பயந்துட்டு இருக்க மாட்டேன் வாழ்க்கையில.
எப்பவுமே நான் பயத்தோடு வாழ போகிறதும் கிடையாது. ஏனென்றால் கர்த்தர் சகல விதமான பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விடுவிக்கக்கூடியவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெரிந்த புத்தியும் உள்ள வல்லமை மிகுந்த ஆவியை கொடுத்திருக்கிறார். பயம் வந்துடுச்சா? பயம் உள்ள இருக்கா? பயம் என்பது ஒரு உணர்வு வந்துடுச்சா? ஒன்றும் வருத்தப்படாதீங்க, கர்த்தரை நம்பிட்டு இருங்க. அந்த பயம் என்ற எல்லையில் இருந்து கர்த்தர் அழகாக உங்களை வெளியே கொண்டு வந்து வைப்பார். நீங்க அழகா வெளியே வந்துருவீங்க. நீங்க பயந்தே இருப்பது தான் பாவம். அது உங்களை அடிமைத்தனப்படுத்தும், அது உங்களை அங்கலாய்க்க செய்யும், அது உங்கள் வாழ்க்கையை நாசப்படுத்திவிடும். நீங்களும் நானும் பயந்தே இருப்பதற்காக அழைக்கப்படவில்லை. பயத்தின் மத்தியிலையும் கர்த்தரை நம்பி தைரியமாய் வாழ்வதற்காக நாம் முற்றிலுமாய் தேவனுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நான் பயப்படுற நாள்ல கர்த்தரை நான் நம்புவேன், கர்த்தரை நான் நம்புவேன். பயத்தை மேன்மை பாராட்டாதீங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? தங்கள் வாழ்வில் வரக்கூடிய பிரச்சனைகள் மத்தியில பல ஆறுதல்கள் வரும்பொழுது ஆறுதலை ஏற்றுக்கொள்ளாமல் அங்கலாய்ப்பையை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். நான் இப்படிதான் வேதனைப்படுவேன். மற்றவர்கள் ஆறுதல் சொன்னாலும் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? உங்களுக்கு வந்தா தெரியுங்க. என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு வந்தா தெரியுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி ஆறுதல் சொல்றேன். மற்றவர்களுக்கு வந்தது உங்களுக்கு வராமலே இருக்க வேண்டுமேயானால் ஆறுதல் அடையுங்கள், தைரியத்திலே வலிமை பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள், சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். எவ்வளவு பெரிய சவாலா பார்த்துக்கலாம், எதிர்ப்பா பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தடையா பார்த்துக்கலாம், சங்கடமா பார்த்துக்கலாம், நெருக்கடியா பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மோடு கூட இருக்கிறவர் அதிகம். அந்த எண்ணத்துக்குள்ள தேவ பிள்ளைகள் வர வேணும். என்னோடு கூட இருக்கிறவர் அதிகம். என் பிரச்சனை அதிகம்னு சூழ்நிலை சொல்லுது, வார்த்தை சொல்லுகிறது என் கூட இருக்கிறவர் அதிகம். நான் சொல்றேன், என் கூட இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறதுனால நான் பயத்திலே வாழ்ந்திருக்க போகிறதில்ல. நான் கர்த்தரை நம்புவேன். அவர் எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி என்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அதுக்கப்புறம் வசனம் நம்ம படிச்சுட்டே வருவோமே. ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, தேவனை தேடினார்கள், ஜெபித்தார்கள், தேவனுடைய சமூகத்தில் தேடுவதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். இப்போ பாருங்க அவங்க எப்படி ஜெபம் பண்றாங்க. நான் உங்களுக்கு, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், உங்க துன்ப வேளையில நீங்க எப்படி ஜெபிக்கணும் நீங்க இங்க கற்றுக்கொள்ள வேணும். உங்கள் பயத்தின் மத்தியில நீங்கள் எப்படி ஜெபிக்க வேணும், உங்கள் நெருக்கத்தின் மத்தியில நீங்கள் எப்படி ஜெபிக்க வேணும், உங்களுடைய சோர்வுகள் மத்தியில நீங்கள் எப்படி ஜெபிக்க வேணும், உங்களுடைய கைவிடப்பட்ட நிலையில நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும். வாய் திறந்து சொல்லுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். 11வது வசனத்தை நாம் வாசிக்கப்போம். 11வது வசனம், இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி தேவரீர் எங்களை சுதந்தரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். தேவன் அவர்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார். தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பிளஸிங்கை கொடுத்தார். தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்தை கொடுத்தார். இஸ்ரவேல் மக்களை தேவன் நேசித்து அவர்களுக்கு கட்டாத பெரிய வீடுகள், அவர்களுக்கு தோட்டங்கள், அவர்களுக்கு நல்ல வளமுள்ள வாழ்வுகள், அவர்களுக்கு வேண்டிய எல்லா ஆதாரங்களை யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தார். இப்ப தேவன் கொடுத்த சுதந்திரத்தை இந்த சத்துருக்கள் என்ன பண்றாங்க? அழிக்க, பறிக்க, ஒன்றுமில்லாமல் செய்வதற்காக வரும் பொழுது, நல்ல கவனிங்க, எப்படி உங்க ஜெபம் இருக்கு? சுதந்திரத்தை பத்தி எப்படி சொல்றாங்க? வசனத்தை நல்ல கவனிங்க. தேவரீர் எங்களை சுதந்தரிக்க பண்ணின அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, நீர்தாண்டவரே இந்த சுதந்திரத்தை, இந்த சொத்தை, இந்த ஆஸ்தியை, என் குடும்பத்தை, எனக்கு ஒரு நல்ல மனைவியை, எனக்கு நல்ல பிள்ளைகளை, எனக்கு ஒரு நல்ல கணவரை, நல்ல ஒரு ஊழியத்தை, நல்ல ஒரு வீட்டை, நல்ல ஒரு வேலையை, நல்ல ஒரு தொழிலை, நல்ல ஒரு வாழ்க்கை யார் கொடுத்தது? என்னை சுதந்தரிக்க பண்ணினது யாரு? நீங்க தான். அப்ப நீங்க தான் எல்லாமே கொடுத்ததுனால இதெல்லாம் யாருடையது? உம்முடையது. இப்ப ஜெபம் எப்படி வருது பாருங்க, சுதந்தரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரம். யாருடைய சுதந்திரம்? இவங்க பிரச்சனையை ஏன் பிரச்சனைன்னு சொல்லல. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? பிரச்சனை தேவனுடைய பிரச்சனை. என் லைஃப்ல வந்த பிரச்சனை அது ஏன் பிரச்சனை இல்ல, அது தேவனுடைய பிரச்சனை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க லைஃப்ல வந்த பிரச்சனை அது உங்க பிரச்சனை இல்ல, உங்க தலை மேல சுமக்கிறதுக்கு அது தேவனுடைய பிரச்சனை. உங்க லைஃப்ல ஒரு விஷயம் நல்லா நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். பிரச்சனைன்னு ஒன்று வந்தா அதை அப்படியே தூக்கி ஆண்டவர் மேலே போடுறதுக்கு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும்.
ஏன்னா அவர் தான் சொன்னாரு, கர்த்தர் மேல் எந்த புருஷனாச்சும் சொல்றாங்களா என் மேல பாரத்தை வச்சிருமா? ஏன்னா அவங்களே ரொம்ப பாரத்தை தான் சுமந்துகிட்டு இருக்காங்க. எந்த பிள்ளைகளாச்சும் சொல்றாங்களா உங்க பாரத்தை என் மேல? ஆண்டவர் தான் சொல்றார் பாரத்தை. நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? பாரத்தை அவர் மேல வைக்கிறது விட்டுட்டு அப்பா மேல வைக்கலாமா, அம்மா மேல வைக்கலாமா, பிள்ளைங்க மேல வைக்கலாமா, மாமனார் மேல வைக்கலாமா, இப்படி நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். யார் மேல வைக்கலாம், யார் தலையில பாரத்தை போடலாம்? பாரத்தை தாங்கிறதுக்கு ஒருத்தர் ஆயத்தமா இருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, உங்க வாழ்க்கையில வரக்கூடிய எந்த பிரச்சனையானாலும் எதற்கு வருகிறது என்றால், தேவன் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதுக்கு தான் பிரச்சனை வருது. கர்த்தர் உங்களுக்கு நல்ல சரீர ஆரோக்கியத்தை கொடுத்தாரா, அந்த ஆரோக்கியத்துக்கு விரோதமா தான் பிரச்சனை வருது. கர்த்தர் உங்களுக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரா, அந்த பிள்ளைகளுக்கு தான் பல பிரச்சனை வருது. கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு சபையை கொடுத்திருக்கிறாரா, ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரா, ஊழியத்தின் ஆத்துமாக்களை கொடுத்திருக்கிறாரா, அங்கதான் பிரச்சனை வருது. கர்த்தர் ஒரு பிசினஸ் கொடுத்திருக்கிறாரா, தொழிலை கொடுத்திருக்கிறாரா, அதுல தான் பிரச்சனை வருது. கர்த்தர் ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறாரா, எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் கொடுத்ததுல தாங்க பிரச்சனை வருது? அப்ப நல்லா கவனிங்க, கர்த்தர் கொடுத்ததுல பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா அந்த பிரச்சனை யாருடையது? யாருடையது? நீங்க ஒண்ணு நினைச்சிடக்கூடாது, ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு பிரஷர் இப்படி இருக்கு ஆண்டவரே, என் பிரஷர் ஆண்டவரே, பிரஷர் ஆண்டவரே, பிரஷர் 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 பிரஷர். ஏங்க அது உங்களுதே கிடையாது முதல்ல. அல்லேலூயா. நிறைய பேர் பாருங்க, ஏன் சுகர், ஏன் பிரஷர், எங்கேயாச்சும் அப்படி இருக்கா? அது சுகர் அவ்வளவுதான், கேஷுவல் விடுங்க. அது பிரஷர் அவ்வளவுதான், விட்டுருங்க. அது ஒரு பலவீனம் அவ்வளவுதான், விட்டுருங்க. எந்து 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 உங்களுதே கிடையாது. யோசபாத் அருமையாக ஜெபிக்கிறார், ஆண்டவரே நீர் சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரம். ஆண்டவரே நீர் கொடுத்த என் பிள்ளை இல்ல, உம்முடைய பிள்ளை. ஆண்டவரே நீர் கொடுத்த என் புருஷன் இல்ல, என் புருஷன் தான், ஆனா அது உம்முடைய மகன். உங்க புருஷனுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஐயோ என் புருஷன் என் புருஷன். கர்த்தர் கொடுக்கலனா புருஷன் எங்கங்க வந்தாரு? கர்த்தர் கொடுக்கலனா பிள்ளைங்க எங்கங்க வந்தாங்க? கர்த்தர் கொடுக்கலனா திறமைகள் எங்க இருந்து வந்துச்சு? கர்த்தர் கொடுக்கல வேலை எங்க இருந்து வந்துச்சு? கர்த்தர் கொடுக்கல படிப்பு எங்க இருந்து வந்துச்சு? கர்த்தர் கொடுக்கல ஒண்ணுமே இல்லையா வாழ்க்கையில? சகலமும் கர்த்தர் கொடுத்தது. சகலமும் கர்த்தர் கொடுத்ததுனால உங்க பிரச்சனை கர்த்தர் எது கொடுத்தாரோ அதுக்கு தான் வந்திருக்கு. ஆமீன் சொல்றவங்க என்ன பண்ண போறீங்க? பழகுக்குள்ள வேணும், இது ஏன் பிரச்சனை இல்லை, இது அவர் பிரச்சனை. அல்லேலூயா. ஏன் பிரச்சனை என்னால சகிக்க முடியாது, தாங்க முடியாத, அதுக்கு ஒரு சொல்யூஷனை ஏற்படுத்த முடியாது என்பதற்காகத்தான், நன்றாய் கவனிங்கள், அவர் நம்மை போலவே சோதிக்கப்பட்டிருக்கிறார். நம்மை போலவே அவர் சோதிக்கப்பட்டதுனால வேதம் சொல்லுகிறது, சோதிக்கப்படுகிற எந்த மனிதனுக்கும் உதவி செய்வதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். அவர் வல்லவரா இருக்கிறதுனால நீங்க பிரச்சனையின் வாழை பிடிச்சிக்கிட்டு நீங்க பயந்துட்டு ஓடிட்டு இருக்காதீங்க. தேவனுடைய பிரச்சனத்தில் முழுமையாக சாட்டி விடுங்கள். இது தேவ பிரச்சனை, இது தேவனுக்கு சார்ந்த பிரச்சனை, இது அவர் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனை. நிச்சயமாக இந்த விஷயத்தை அவர் பொறுப்படுத்திக் கொள்ளுவார். உங்க பிரச்சனை அவர் மேல போட பழகுங்க, உங்க பிரச்சனை அவர்கிட்ட சாட்ட பழகுங்க. உங்களுக்கு வந்த பிரச்சனை உங்களுடைய பிரச்சனையே இல்ல. பிசாசு எங்க கை வைக்கிறான்? கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார், அந்த வாழ்க்கையை நாசமாக்க தான் அவன் பார்க்கிறான். அதை ஒண்ணுமில்லாம செய்தான பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் உங்களை அல்ல, தேவன் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அதை தான், அது மேலதான் அவன் கண்ணு வைக்கிறான், அது மேலதான் கண்ணு வைக்கிறான். நல்லா கவனிங்க, பிசாசானவன் தேவன் கிட்ட வரும் பொழுது யோபு விஷயத்துல தேவன் சொல்றாரு, என் தாசனாகிய யோபின் மேல் கண் போட்டியா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, யாராச்சும் கண் போட்டாங்களா? சில பேர் யோசனை அதுதான், நல்லா இருக்கிறதே பிடிக்காதுங்க. அது உண்மை. நீங்க நல்லா இருக்கிறது யாருக்குமே பிடிக்கலன்றது 100% உண்மை. அதனால தான் நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகள், பிரச்சனைகள், நிறைய விஷயத்த வெளியே சொல்லாதீங்க. ஏன்? நீங்க வெளியே சொன்னீங்கன்னா, அப்படியா சிஸ்டர், அப்படியா பிரதர், சுச்சு குட்டுறவங்க 1000 பேர். ஆனா வெளியே போயிட்டு வேணும் அவளுக்கு, நல்லா வேணும், நல்லா வேணும், அவளுக்கு வேணும் வேணும், கர்த்தரே கொடுத்திருக்கிறார் அவளுக்கு, நல்ல வேணும். இப்ப பத்தியா வருது, பத்தியா வருது வருது வருது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரச்சனை வெளியே சொல்லாதீங்க,
நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க. தெய்வத்துக்கிட்ட சொல்லுங்க, உபத்திரவப்படுகிற எந்த மனுஷனுடைய உபத்திரவத்தை பார்த்து அற்பமா எண்ணாதவர், அருவருக்காதவர். நீங்க வெளியே போய் சொன்னீங்கன்னா சொல்வாங்க, நீ தப்பு பண்ற அதான் வந்துச்சு, நீ சரியில்லை அதான் வந்துச்சு, நான் சொன்னல கேட்கல அதான் வந்துச்சு. யாரு யாருன்னா இப்போ சொல்லாதீங்க, யாருன்னா நீங்க மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். கர்த்தர் நல்லவர்னு ஊரெங்கும் சொல்லுங்க, உலகெங்கிலும் சொல்லுங்க, அவர் நன்மை செய்தார்னு சொல்லுங்க, அவர் பெரியவர் என்பதை சொல்லுங்க. பயப்படுறீங்களா? சோர்வு வந்துடுச்சா? வாழ்க்கை பயணத்தில் பிரச்சனை வந்துடுச்சா? எந்த அளவுக்கு உங்க ஃபீலிங்க, உங்க உணர்வுகளை, உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவர்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா அவர் மாத்திரம்தான் உதவி செய்வதிலே உங்களுக்கு வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு உறுதுணையா இருக்கக்கூடியவர் அவர்தான். அவர்கிட்ட உங்க ஹார்ட்டை தரங்க. அவர்கிட்ட, அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை சகிக்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கு, உங்க ஃபீலிங்க கொட்டுங்க அவர்கிட்ட. நீங்க நினைச்சிடாதீங்க, அநேகருக்கு எப்படி தெரியுமா, ஆண்டவரா ஆண்டவரா இருந்தா என்ன தெரியுமா, அநேகருடைய எண்ணம் அப்படியே ஒரு 100 பேர் கை போட்டு கை பிடிச்சி சங்கிலியா ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அங்க இறங்கி வருவார், அங்கதான் அவர் வந்து கேட்பார். சில பேர் கூட நினைப்பதுதான், சரியாக ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு நாங்கள் கூடுகிறோம், எல்லா சபையிலும் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு கூடுங்கள், நாம் லட்சக்கணக்கான பேர் ஒன்றாய் சேர்ந்து நாம் ஜெபிப்போம், கர்த்தர் நிச்சயமாகவே பதில் கொடுப்பார். கேட்க நல்லா தான் இருக்கு. 10 லட்சம் இல்லை, ஒத்த நபரை நீங்க ஜெபம் பண்ணாலும் தேவன் கேட்க வல்லவராக இருக்கிறார். மறந்துடாதீங்க, என் தகப்பன், என் தலைவன், என் உணர்ச்சியை மதிக்கிறவர், என் உணர்வை புரிந்து வைத்திருக்கிறவர், என் ஃபீலிங் அறிந்தவர், நான் போகிற பாதை அறிந்தவர், என் போகிற பாதை எல்லாவற்றிலையும் என்னை போலவே சோதிக்கப்பட்டவர், சோதிக்கப்படுகிற எனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறவர். உங்க தனிப்பட்ட விதத்தில் அவர் ஆள் தத்துவம் உள்ளவருங்க. நான் சொல்றேன், அவரை டேஸ்ட் பண்ணுங்க, அவரை அனுபவிங்க. கடவுள், தெய்வம், அவர் ஆண்டவர், அவர் அப்படி இப்படிலாம் ஆக்கிடாதீங்க. அவர் தன்னை அப்படி ஆக்கவே இல்லையே. உங்களோடு கூடவே வாழணுறதுக்காக தானே மாம்சத்தை எடுத்துக்கிட்டார் அவரு. உங்களோடு கூடவே நானும் ஒரு நபர்னு சொல்றதுக்காகத்தானே இன்னைக்கு வரைக்கும் அதே சரீரத்தில் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் உங்க மேலே என் மேலே அவர் அன்பு வச்சதுனால தானே இந்த ஒவ்வொரு நிமிஷமும் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறாரு. இந்த ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய உயிரோடு உயிராய், உடலோடு உடலாய், ரத்தத்தோடு ரத்தமாய் கலந்து விட்ட மகத்துவமுள்ள நபர் அவர். உங்க வீட்டில் 4 பேர் இருக்கீங்களா? 4 பேர் நினைக்காதீங்க, 5 பேர் நாங்கள் இருக்கோம். 5 பேர் யாருங்க அவரு? என் ஆண்டவர் என் குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து குடும்பம் நடத்துறாரு அவரு. நான் பஸ் ஸ்டாண்ட்ல போகும்போது என் கூட அவர் நிற்கிறாரு. நான் டிராவல் பண்ணும்போது என் பக்கத்திலே அவர் வராரு. நான் சாப்பிடும் போது என் பக்கத்திலே அவர் இருக்கிறாரு. அந்த உணர்வு உங்களுக்கு வரணும். அதுக்காக 4 பேர்கிட்ட போயிட்டு சொல்லிட்டு இருக்காதீங்க, இயேசு கிறிஸ்து இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் இட்லி வடகறி செஞ்சோம், என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டாரு. இதெல்லாம் சொல்றதுக்கு இல்லை. நான் சாப்பிடும்போது அவர் என் கூட தான் இருக்காரு, நான் நடக்கும்போது என் கூட தான் இருக்கிறாரு, நான் உட்காரும் போது என் கூட தான் இருக்கிறாரு, என் வாழ்வில் என்னோடு கூட அவர் கலந்து விட்ட தெய்வனா இருக்கிறாரு. ஆகவே வந்த பிரச்சனை என் பிரச்சனை இல்லை, அவர் பிரச்சனை. வந்த பிரச்சனை யார் பிரச்சனை இல்லை. சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களா, எனக்கு நான் வந்துச்சு, நீ ஒன்றும் புள்ள ஒன்று கேட்டிருக்கீங்களா? சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சில நேரத்தில் சமரசம் பண்ண போவீங்க, சில விஷயத்தில் சமாதானம் பண்ண போவீங்க, ஒன்றும் ஒத்து வராது, என்ன பண்ணுவீங்க, கை கழுவுற மாதிரி பேசுவீங்க. எனக்கு நான் வந்துச்சு, நீ ஒன்றும் புருஷன் உண்டு, எனக்கு நான் வந்துச்சு, நீ உண்டு, உன் பிள்ளை உண்டு சொல்கிறோமா? பிரச்சனையில் அப்படி தான் சொல்லணும். எனக்கு நான் வந்துச்சு, கர்த்தர் உண்டு, இந்த தலைவலி உண்டு, அவ்வளவுதான். வயிற்று வலி வந்துடுச்சா, எனக்கு என்ன வந்துச்சு, கர்த்தர் உண்டு, என் வயிறு உண்டு. வயிறை படிச்சவர் அவர் தானே, நாக்க படிச்சவர் அவர் தானே, தலையை படிச்சவர் அவர் தானே, கையை படிச்சவர் அவர் தானே, குடலை படிச்சவர் அவர் தானே, கிட்னியை படிச்சவர் அவர் தானே. எனக்கு என்ன வந்துச்சு? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அப்படி ட்ரைனை பார்க்கணும் உங்க சொந்த வாழ்க்கையில. ஏதோ ஊசி காணணும்னு உபத்திரமே தாங்கலன்ற மாதிரி துடிக்க கூடாது. இது அவருடைய மேட்டர், இது அவருடைய விஷயம். என் பிள்ளை விஷயம் அது அவருடைய விஷயம், என் புருஷ விஷயம் அது அவருடைய விஷயம், என் வீட்டு விஷயம் அது அவருடைய விஷயம். அவர் பார்த்துக் கொள்வார், அவர் பொறுப்பெடுப்பார் என்ற அசைக்க முடியாத விசுவாசம் தேவ பிள்ளைகள் உள்ளத்தில் பெருக வேணும். அதுதாங்க ஜெபம். இந்த ஜெபத்தை படிங்க வீட்டில் போயிட்டு. இவர் அப்படியே புலம்பிக்கிட்டு இல்லை,
இவர் ஆண்டவரே ஐயோ அம்மான்னு அப்படியே குமுறிக்கிட்டு இல்ல, அவர் சொல்றாரு உங்க சுதந்திர ஆண்டவரே, நீர் கொடுத்த தேசம், நீர் கொடுத்த நாடு, நீர் கொடுத்த போஸ்டிங், நீர் கொடுத்த ராஜ்யபாரம், நீர் கொடுத்தது ஒருத்தன் புடுங்க வரான், நீங்க பாத்துக்கங்க ஆண்டவரே. அவ்வளவுதான். சிம்பிள் சிம்பிள் ஈஸி. உங்க வாழ்க்கையில என்றைக்கும் 2 கரத்தை உயர்த்தி ஜெபிக்க பழகுங்க. 2 கரத்தை என்ன தர்மம் காட்டுது? நான் சுத்தமா பிரச்சனையை கை கழுவிட்டு அவர்கிட்ட நான் விட்டுறேன், அவ்வளவுதான். இன்னைக்கே நடக்காம இருக்கலாம், நிச்சயமாகவே இந்த விஷயத்திலே அற்புதமான ஒரு மாற்றம் வரும். அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க, 12வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்து இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்றான். எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே உம்முடைய பிரச்சனைன்னு சாட்டி விட்டுட்டு அங்கங்க பார்த்துட்டு இருக்காதீங்க, என் கண்ணு ஆண்டவர் மேலேயே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி வானத்தையே பார்த்து நடந்து போகணுமா? இல்ல. என் கண்ணு உண்மையே நோக்கிக்கிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, என் கண்ணு பிரச்சனை மேல இல்ல, என் கண்ணு குழப்பத்தின் மேல இல்ல, என் கண்ணு இதை சரிப்படுத்தக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறாரு, அவர் மேல என் கண்ணு இருக்கு. இந்த சிக்கலெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறாரு, அவர் மேல என் கண்ணு இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? இஸ்ரவேல் பாளையத்துல வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலர்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க, பயணித்து போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும் பொழுது திடீரென்று கொள்ளிவாய் சர்ப்பங்கள் காலை கடிக்குது. கொள்ளிவாய் சர்ப்பங்கள் காலை கடிக்குது. ஒருத்தன் ஜீவன் போது, செத்து போறான். பாம்பு கடிச்சு நுர தள்ளுது, நாக்கு வெளியே வருது, அப்படியே உடலெல்லாம் மாறுது. அகோரமான காட்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ மோசே ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொன்னாரு, வெண்கலத்தில் ஒன்று உயர்த்தி வை, வெண்கலத்தில் உயர்த்தி வை, அதை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான். பாம்பு கீழே காலில் கடிச்ச உடனே கவனிங்க, காயத்தை பார்க்க சொல்லி சூழ்நிலை சொல்லுது. காயத்தை பார்க்க சொல்லி கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, அங்க பாரு அங்க பாரு கடிச்சிருச்சு பாரு, பாரு பாரு கவனிச்சு பாரு. கர்த்தர் சொல்றாரு, காயத்தை பார்த்தா சூழ்நிலை மாறாது, கர்த்தரை நோக்கி பார்த்தால் காயங்கள் மாறும், கர்த்தரை நோக்கி பார்த்தால் இந்த ரணங்கள் மாறும். ஆண்டவர் அதுதான் பிரமாணமா வைக்கிறாரு. காயம் வந்துருச்சா காயத்தை பார்க்க சொல்லாத, காயம் வந்துருச்சா கர்த்தரை நோக்கி பார்க்க சொல்லு. அந்த வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டிருக்கு, அதை நோக்கி பார்த்த உடனே இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு அது அடையாளமா இருக்கிறது. நோக்கி பார்த்த அத்தனை பேரும் பிழைத்தார்கள். உங்க வாழ்க்கையின் பயணத்துல உங்களுக்கு வரக்கூடிய சவால்கள்ல சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லுவாங்க, அதை பாரியா அதை பாரியான்னு வாங்க. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நான் அதை பார்க்க அழைக்கப்படலை, அதை பார்த்து கொள்ள ஒருவர் இருக்கிறார், அதை பார்த்து கொள்ள ஒருவர் இருக்கிறதுனால அந்த ஒருத்தரை நான் பார்க்க போறேன். என் கண்ணை அந்த மேல இருக்கல, பிரச்சனை மேல, என் பிரச்சனை மேல இருக்கக்கூடிய அந்த கண்ணை அப்படியே எடுத்து எல்லாம் பார்த்து கொள்ளக்கூடிய கர்த்தர் மேல என் கண்ணை நான் வைக்க போறேன். இவ்வளவு நாள் யோசனை பார்த்து அவருடைய கண்கள் யார் சகாயம் பண்ணுவாங்க, எங்க இருந்து சகாயம் வரும்னு நிறைய இடத்த பார்த்துட்டு இருந்துச்சு. ஒரு பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறம் 4 திசையில கண்ணு போகல. எத்தனை பேர் சொல்றீங்க? அவர் சொல்றாரு, வாய் திறந்து சொல்றாரு, என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. நான் சொல்றேன், உங்க மாமாவையே பார்த்துட்டு இருக்காதீங்க சகாயம் பண்ணுவாருன்னு, உங்க மாமியாரையே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க சகாயம் பண்ணுவாங்கன்னு, உங்க மச்சானையே பார்த்துட்டு இருக்காதீங்க சகாயம் பண்ணுவாங்கன்னு, அல்லது உங்க சொந்தக்காரங்களே பார்த்துட்டு இருக்காதீங்க சகாயம் பண்ணுவாங்க. இன்னைக்கு சகாயம் பண்ணுவாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு சகாயம் பண்ணுவாங்க, இன்னைக்கு சகாயம் பண்ணுவாங்க, இன்னைக்கு சகாயம் பண்ணுவாங்க, இன்னைக்கு சகாயம் பண்ணுவாங்க. எப்போ அந்த இடத்துல புஷ்னு விடுவாங்கன்னு தெரியாது. நான் அனுபவிச்சு சொல்றேன், அல்லேலூயா. அனுபவம் பேசுது. அப்படிலாம் பார்த்து டவுசர் கிழிஞ்சி வாழ்க்கையில நாசமான ஆள்னா அப்புறம் தான் கண்டுபிடிச்ச யோசபாத் மாதிரி, என் கண்கள் வேற எங்கிலும் அல்ல, என் கண்கள் கர்த்தரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது.
எங்க இருந்து வரும் அங்க இருந்து வரும்ன்றதே இல்ல. அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அங்க இங்க பார்க்கிற காலம் முடியட்டும். யோசபத்தை பாருங்க, கொஞ்சம் பிரச்சனையிலிருந்து கண்ணை எடுங்க, கர்த்தர் மேல் கண்களை பதிய வையுங்கள். அவர் மேல பதிய வச்சிருங்க, அவ்வளவுதான். எனக்கு தெரியாது எப்படி நடக்கும், எனக்கு தெரியாது எப்படி ஆகும், எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு ஒன்னே ஒன்று தெரியும், இதையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய தேவன் எனக்கு நல்லா தெரியும். நான் அவரை டேஸ்ட் பண்றேன், நான் அவரை அனுபவிக்கிறேன், நான் அவரை ருசித்து பார்த்துட்டேன். நிச்சயமாய் எனக்கு அவர் குறித்ததை எனக்கு தர வல்லவராக இருக்கிறார். என் சுதந்திரத்தை யாரும் கை வைக்க முடியாது, என் சுதந்திரம் யாரும் கெடுக்க முடியாது. எனக்காக கொடுத்த சுதந்திரத்தை நான் பெற்று அனுபவிப்பேன். ஏன் தேவன் எனக்கு அதை கொடுப்பார். ஆகவேதான் சுதந்திரத்தின் மேலும் கண் இல்ல. சுதந்திரத்தை கெடுக்க வந்தாங்களே அம்மோனியர், மோவாபியர், அவங்க மேலையும் கண் இல்ல. இவை எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுவித்து என் தலையை உயர்த்த போகிறாரே, என் கர்த்தர் மேலேயே என்னுடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். பர்வதம் என்றால் பாறை, பர்வதம் என்றால் மலை, பர்வதம் என்றால் கல்லு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அந்த கண்மலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே? கண்களை ஏறெடுப்பேன், என் கண்களை ஏறெடுப்பேன். ஆல்பா ஒமேகா என் தேவன் நீ, கண்களை ஏறெடுப்பேன். நம்பிக்கை ஆற்ற நேரம் நீ தனிமையில் இருக்கும் போது, என் டாடி என் அப்பா அருகில் வந்திடுவார். கலங்காதே மகனே. நம்பிக்கையற்ற நேரம் சேர்ந்து, நம்பிக்கை ஆற்ற நேரம் நீ தனிமையில் இருக்கும் போது, கரம் உயர்த்தி அப்பான்னு வாய் திறந்து, என் அப்பா அருகில் வந்திடுவார். கலங்காதே மகனே. சேர்ந்து கண்களை ஏறெடுப்பேன், என் கண்களை ஏறெடுப்பேன். சேர்ந்து ஆல்பா ஒமேகா என் தேவன் நீ, கண்களை ஏறெடுப்பேன். கர்த்தர் நோக்கி பார்த்த உடனே யோசேப்பாத்துக்கு தேவனுடைய வார்த்தை வருது. ஆண்டவர் பேசுறார். 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யுத்தத்தை பண்ணுகிறவர்கள், இப்ப பாருங்க, கர்த்தர் நோக்கி பார்த்த உடனே ரிசல்ட் வருது பாருங்க. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். ஆண்டவர் சொல்றாரு, கண்ணை என் மேல வச்சுட்டல்ல, உன் பிரச்சனை என் பிரச்சனையை மாத்திட்டல்ல. கர்த்தர் சொல்றாரு, இப்போ யுத்தம் ஃபைட்டு இந்த ஃபீல்டுல அது உன்னுடையதல்ல, அது என்னுடையது. கர்த்தர் சொல்ற, நான் பார்த்துக்கிறேன். உன் வேலை விஷயத்துல அது இல்லை இதுல என்ன புலம்பன இல்லையா, ஆனா இப்போ என் மேல கண்ணை வச்சுட்டல. கர்த்தர் சொல்ற, நான் பார்த்துக்கிறேன். உன் பிள்ளைகளுடைய திருமண விஷயத்துல புலம்பன, ஆனா இப்போ கண்ணை என் மேல வச்சுக்கிட்டல, உன் பிள்ளை விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய குடும்ப தேவைக்காக நீ புலம்பிட்டு இருந்த, ஆனா இப்போ உன் கண்ணை என் மேல நீ வச்சுட்டல, உன் பிரச்சனை இல்ல, அது என்னுடைய பிரச்சனை நீ சொல்லிட்டல. கர்த்தர் சொல்றாரு, இந்த ஃபைட் என்னுடையது. இப்ப கர்த்தர் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தரித்து நின்று. அவ்வளவுதான். கர்த்தர் சொல்ற, என்கிட்ட போட்டுட்ட பாரத்தை நீ நின்னு பாரு, நான் என்ன பண்றேன்னு. அல்லேலூயா.
இன்றைக்கு காலையிலே அநேகருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாக வார்த்தை சொல்லுகிறார். உங்க பிரச்சனையெல்லாம் அவர்கிட்ட நீங்க சாட்டி விட்டுட்டு உங்க கண்கள் அவர் மேல நீங்க வச்சிட்டீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, பேசாம நின்னு கை கட்டி பார்த்துக்கிட்டே இருங்க. அவர் ஆச்சரியமான காரியத்தை உங்க வாழ்வுல நீங்க செய்யாதத, உங்களால முடிக்க முடியாதத அவர் உங்களுக்காக செய்ய போகிறார். இங்க இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, தரித்து நில்லுங்க, நின்னு நான் என்ன செய்ய போறேன்றதை பாருங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. இவங்களை ஆண்டவர் நீ ஒண்ணுமே செய்யாம வீட்டுல போய் நல்ல படுத்து கொரட்டை விட்டு பெட்ஷீட்டை போத்திட்டு தூங்குன்னு சொல்லல. அல்லேலூயா. அதே நேரத்தில் நீ போய் யுத்த களத்தில் நின்று உன்னை வாயாடினால 4 கன்னத்துல செவ்விலே 4 அற, அதுக்கப்புறம் நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. எத்தனை பேர் இருக்கீங்க? உனக்கு பிரச்சனை பண்ணாங்களே, நீ போய் கை வை, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னும் சொல்லல ஆண்டவர். எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தர் பதில் செய்வார் என்ற நம்பிக்கையோடு கூட, பொறுமையோடு கூட, விசுவாசத்தோடு கூட கண்கள் அவர் மேல வச்சல அவரை பார்த்துக்கிட்டே இரு. சீக்கிரத்திலே கர்த்தர் ஜெயத்தை, காரியத்தை உனக்கு சாதகமாய், உன் வழக்கை உனக்கு சாதகமாய் தேவன் முடிய பண்ணுவார். உங்க வேலை என் வேலை என்ன தெரியுங்களா? ஃபைட் பண்றது இல்லை, அதுக்குன்னு அக்கறை இல்லாம போத்திட்டு தூங்குறதும் இல்லை. கர்த்தர் செய்வார் என்ற பெரிய நம்பிக்கை, விசுவாசத்தோடு, மிகுந்த பொறுமையோடு நான் முழுமையா பார்க்க போறேன். என் கண்ணு பார்க்க போகுது. என் கிட்ட இருந்து புடுங்கினதெல்லாம் மறுபடியும் என் கை கிட்ட வரப்போகிறத என் கண்ணு பார்க்க போகுது. என் குடும்பத்தில் எத்தனை பேர் விதையை, தீமையை விதைச்சாங்களோ அத்தனை பேர் மனம் திரும்புவதை என் கண்ணு பார்க்க போகுது. எந்த அளவுக்கு நான் நன்மை இழந்தேனோ அத்தனை நன்மையை திரும்ப பெற்றுக்கொள்வதை என் கண்ணு பார்க்க போகுது. கர்த்தர் சொல்றார், தரித்து நில்லுங்கள், நின்னு கவனமா பாரு. உன் குடும்ப வாழ்க்கை என்கிட்ட நீ விட்டுட்டல, பேசாம இருந்து பாரு. நீ செஞ்சு முடிக்காதது நான் செய்ய போறேன், நீ பண்ணாதது நான் பண்ண போறேன். இப்ப கர்த்தர் சொல்றாரு பாருங்க, 22ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, கர்த்தர் செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு என்ற ஒரு பெரிய விசுவாசம் உங்களுக்கு வந்துடுச்சுன்னு சொன்னா நல்ல கவனிங்க, முறுமுறுக்க மாட்டீங்க, பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. முறுமுறுக்க மாட்டீங்க, துதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. தரித்து நில்லுங்கன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? பராக்கு பார்த்துட்டு இருங்கன்னு அர்த்தம் இல்லை. இருக்கிற நிலையில உள்ளத்துல பெரிய விசுவாசத்தோடு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்வார்னு சொல்லி துதிக்கிற ஒரு பெரிய அனுபவம், ஸ்தோத்திரிக்கிற ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். அல்லேலூயா. கவனிங்கள், முறுமுறுக்கிறவர்கள் ஒரு நாளும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் அல்ல, துதிக்கிறவர்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். துதின் எல்லைக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா தேவன் கிரியை செய்யாம இருக்க மாட்டார். துதியின் எல்லைக்கு வெளியே நீங்க இருந்தீங்கன்னா தேவன் ஒருபோதும் கிரியை செய்ய போவது இல்லை. பக்கத்துல பார்த்து கேளுங்க, எந்த எல்லைக்குள்ள இருக்கீங்க சார்? துதியின் எல்லைக்குள்ள வாங்க. அது இல்லை இதுல என்ன புலம்பல் பாடுறதை நிறுத்திட்டு நல்ல வாயை திறந்து அப்பவை துதிக்க ஆரம்பிங்க, பிரைஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா என் கண்ணு எங்குமே இல்லை, என் கண்ணு கர்த்தர் மேல இருக்கு, கர்த்தர் மேல இருக்கு, கர்த்தர் பார்த்து கொள்ற நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி துதிக்க ஆரம்பிக்கிறார்களாம். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால், கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. ஒரு கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். உற்சாகமா உள்ள வெளி அத்தனை பேரும் நீங்க கண்ணை அவர் மேல வச்சு துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க எனர்ஜி வேஸ்ட் ஆகாது, உங்க பணம் வேஸ்ட் ஆகாது, உங்க முயற்சி வேஸ்ட் ஆகாது. ஏன்னா அவங்களே ஒண்ணு இல்லாம போயிடுவாங்க. இவ்வளவு நாள் தேவனுடைய பிள்ளைகளை மறைச்சு பார்த்தாங்கல்ல, இப்ப தேவ பிள்ளைகளை மறைச்சு பார்க்கல, அவங்களுக்குள்ளவே மறைச்சு பார்க்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தர் அங்கேயே அவர் என்ன சொல்ற, நீ கலங்கம் பண்ணாத, பக்கத்துல நீங்க கலங்கம் பண்ணாதீங்க, அது அவரே பண்ணிடுவார். அல்லேலூயா. நீங்க என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்றத அவர் விரும்புகிறாரோ அவரை எல்லாவற்றையும் பதில் செய்வார், பழி வாங்காதீங்க. வசனம் சொல்லுகிறது, 25 வாசிங்க பார்க்கலாம். யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும், சத்துருக்கள் விழுந்தவுடனே யோசபாத்தும் அவருடைய ஜனங்களும் அவர்கள்
உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்களுடைய உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாதிருந்தது 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். எத்தனை நாளுமா? எத்தனை நாள் ஐயா? எத்தனை நாள்? 3 நாளா கொட்டுன்னு உங்க மேல ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், பணம், வெள்ளி, பொண்ணு, வைடூரியம் கொட்டும். வீட்டுல இடம் இருக்காது. கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்க. 3 நாட்களாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாய் இருந்ததா? எத்தனை பேர் இந்த காலையில விசுவாசிக்கிறீங்க? என் தேவன் கொடுத்தாருன்னா கூரையை பிச்சுட்டு கொடுக்க மாட்டார்ல, கூரையே இல்லாத அளவுக்கு கொடுப்பார். சொல்லுவாங்க, கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும். ஏன் தெய்வம் அப்படி இல்லை. கூரையே சும்மா அப்படியே பிச்சுக்காது, கூரையே இருக்காதாங்க. அந்த அளவுக்கு நிரம்பி வடிய பண்ணக்கூடியவர் என் மகத்துவமான தேவனாகிய கர்த்தர். உங்க பாக்கெட்ல இருந்து புடுங்க ஒருத்தன் வரான் இல்லையா, அவன் பாக்கெட்ல நிறைய வச்சிருக்கான். உங்க பாக்கெட்ல இருந்து புடுங்க வரவனை நீங்க அவனை பார்த்து பயந்துராதீங்க, முறுமுறுக்காதீங்க, சங்கடப்பட்டுறாதீங்க. அவன் மேல இருக்கிற கண் எடுத்துட்டு கர்த்தர் மேல வைங்க. கர்த்தர் என்ன திரும்ப பண்ணுவாரு? உங்க பாக்கெட்ல கை போட வந்தவனை நீங்க அவன் பாக்கெட்ல கை போடக்கூடிய அளவுக்கு கர்த்தர் சூழ்நிலையை மாற்றி போடுவார். உங்க வசத்தில் எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி விடுவார். இப்ப புரியுதா ஏன் ஆண்டவர் தரித்து நில்லுங்கள்னு சொன்னாருன்னு? நீங்க நின்னு சத்துருக்கள் வீழ்வதையும், நீங்கள் நின்னு சத்துருக்கள் முன்னாடி உங்களுக்கு பந்தி ஆயத்தப்படுத்துவதையும், நீங்கள் நின்னு அவர்களுக்கு உண்டானது எல்லாமே நீங்கள் சொந்தரித்துக் கொள்வதையும் தேவன் காண்பிப்பார். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் வரக்கூடிய பிரச்சனைகளிலே அவர்கள் ஒன்றுமில்லாமல் போகிறார்கள். ஆனா தேவ பிள்ளைக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனையில அவன் ஒன்றுமில்லாம போகிறது இல்லை, இன்னும் அதிகமாய் அவன் பலிக பெருக ஆரம்பிச்சிடுறான். வருஷம் துவங்கிச்சு, கர்த்தருடைய ஆசீர்வாதமே என்னது சொன்னீங்க? ஐஸ்வர்யமா? வீட்டுல வந்து பாருங்க, அரிசி பருப்பு கூட இல்ல. நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க. கர்த்தர் சொல்றாரு, அரிசி பருப்பா இல்ல, திருப்புறம் பார், திருக்கத்தி வெள்ளத்தை திருப்புற மாதிரி உன் ஜென்மத்தில் நீ ப்ரொவிஷன் ஸ்டோருக்கே போக மாட்ட. அந்த அளவுக்கு களஞ்சத்தை நான் நிரம்பி வழிய பண்ணுவேன். கண்ணை கர்த்தர் மேல வை, கண்ணை தூக்கி அவர் மேல வை, அவர் மேல வச்சு துதிக்க ஆரம்பியே. கர்த்தர் நீ இப்ப இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என் வாழ்க்கை பயணத்துல நான் போற டிராவல்ல தேவனுடைய வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்றேன், தேவனுடைய வார்த்தையை பற்றி கொள்றேன். வார்த்தை என்ன சொல்லுது? டிராவல் பண்றீங்களா? டிராவல்ல கல்லு வருதா, முள்ளு வருதா, பள்ளம் வருதா, மேடு வருதா? கர்த்தர் தெளிவா சொல்றாரு, திட்டவட்டமா சொல்றாரு, மிக பெரிய காரியத்தை சொல்றாரு. அதை பார்த்து பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் தேவன் உங்களை நேசிக்கிறார். அப்படிப்பட்ட பாதை பயணத்தில் எப்பவுமே பயந்துகிட்டே இருக்காதீங்க. பயப்படுறதை நிறுத்திட்டு, இந்த தடை, இந்த குழப்பம், இந்த பிரச்சனை என்னுடையதல்ல, இது உங்க பிரச்சனை ஆண்டவரே சொல்லி அவர் மேல சாட்டி விட்டுட்டு கண்ணை தூக்கி பள்ளத்து மேல வைக்காம கண்ணை தூக்கி கர்த்தர் மேல வைங்க. அவர் செய்ய நினைச்சது தடைப்படாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷத்துல உங்களை வசதி வைக்க பிளான் பண்ணிட்டாரு, அவர் பிளான் பண்ணிட்டாரு. அது தடை செய்ய யாருமே இல்லை, நீங்க தடுத்துறாதீங்க. நம்ம எப்படி தடுப்போம்? எப்ப பார்த்தாலும் அந்த அம்மோனியன் வந்துட்டான், அந்த சீரியன் வந்துட்டான், அதை பேசுறதெல்லாம் நிறுத்திட்டு கர்த்தர் மேல கண்ணை வச்சு, இது ஏன் பிரச்சனை இல்லை, இது கர்த்தருடைய பிரச்சனை, அவர் பார்த்துக் கொள்வார், அவர் செய்வார்னு சொல்லி கண் அவர் மேல வச்சு தரித்து நில்லுங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்விலே காண செய்வார். அல்லேலூயா.